என் ஃப்ரெண்டுக்கு டிவி வாங்கலான்ட்டு ரிலையன்ஸ் போனேங்க. ரிலையன்ஸ் போனால் இந்த வாட்சை பார்த்தோன்னே என்னப்பா இது, இந்த வாட்ச் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்த்தா நம்ம சாம்சனோட வாட்ச் 5 ப்ரோ. இது வந்து ரக்கட் டைப் ஆச்சு. இது என்னப்பா ரக்கட் டைப் மாதிரியே பார்த்தா தெரியல, அப்படி தான் இருந்தது. அப்புறமா ஸ்பெக்ஸ் பார்த்தா தான் தெரியுது இது ஃபுல்லாக டைட்டானியமும் சஃபேரும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால டிஸ்பிளே உடையாதா, கிளாஸ் உடையும் தான், ஓரளவுக்கு தாங்கும். இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். நார்மல் வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸோட டிஎக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ராச்சஸ்லாம் நல்லா வந்து அவாய்ட் பண்ணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்களாம் கவரும் போடல, என் வாட்சுக்கு கேஸும் போடல, அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில டைமில் கீழே விழுந்திருக்கு, அப்பயும் ஒன்றும் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.4 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே வாட்ச் 5ல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஐபி ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா IP68 பட் 50 மீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. மற்ற வாட்சஸ்லாம் 1.5 மீட்டர் ரேஞ்ச் இருக்கும். இன்னொரு விஷயம், இது வரதே வந்து LTE வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் தாராளமாக eSIM கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 590 mAh கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிற கணக்குப்படி 2 நாள் நிற்கணும். ஆனால் சாம்சங்கை பொறுத்தவரை ஒரு நாள் நிற்கிறது பெரிய விஷயமா இருக்குது. சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வந்து வேகமாக ஏறாது. எனக்கு தெரிஞ்சு என் வாட்ச் போர்டெலாம் சார்ஜ் போட்டோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் சார்ஜ் ஃபுல்லாக வரதுக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த வாட்சில் இந்த ஸ்டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேக்னெட்டிக் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. கீழே விழமாட்டேங்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஸ்டாப் வெளியே கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக என் வாட்சுக்கு வாங்கி போடுவேன். அது மாதிரி தான் இருந்துச்சு. சரி தேடிட்டு இருக்கேன், ஆனால் கிடைக்கல. இந்த வாட்சை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக ட்ரக்கிங் பண்ணுவீங்க, இல்லை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போவீங்க, இந்த ஹிமாலயாஸ் அந்த மாதிரி எங்கன்னா போவீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கெல்லாம் இந்த வாட்ச் கரெக்டாக இருக்கும். கீழே விழுந்தால் தாங்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிளுக்கு டைரெக்டாக வந்து காம்படிட் பண்ணணுன்னு தான் இந்த வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட வாட்ச் 8 அல்ட்ரா அதோட பேஸ் பண்ணி தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது கூட இது காம்பீட் பண்ணுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுலே நல்ல வாட்ச் வந்து சாம்சங் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து சாம்சங்கை தான் நம்பி ஆகணும், வேறு வழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் இது வாங்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா வாட்ச் 4 எனக்கு தெரிஞ்சு போதுமான ஒன்று. 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது, தாராளமாக வாங்கலாம். இது வாங்கணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க.